இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் நாசமா போகிறதுன்னு தடுக்க அங்க இருக்க குப்பை கிடங்க நீக்கணும். இதெல்லாம் யாரும் அமைக்கிறது? அரசாங்கங்களோட அதிகாரிகள் தான் அமைக்கிறாங்க. அப்ப தடுக்காம சின்ன ஆனதுக்கு அப்புறம் இது ஆக்கிரமிப்புன்னு அழிக்கிறாங்க, அங்க இருக்க வீடுகளை இடிக்கிறாங்க. சோ இது எந்த அளவு சரி தவறுன்னு நீங்க தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்கணும். மக்களாகி நீங்க தான் கேள்வி கேட்கணும். அங்க இருக்க ஆக்கிரமிப்புகள் யாரு பண்ணாலும் சரி அதை அகற்றணும் அப்படிங்கறத என்னுடைய வேண்டுகோள் இந்த அரசாங்கத்துக்கிட்ட. ரூட் ஆஃப் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா சதுப்பு நிலங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல குறிப்பா பள்ளிக்கரணையோட சதுப்பு நிலம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஸோ அங்க என்னென்ன மாதிரியான அட்டூழியங்கள் நடக்குது அதை பத்தி தான் இந்த காணொலி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சதுப்பு நிலத்துல என்ன விஷயம், ஒரு ஃபர்ஸ்ட் கேடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குப்பை கிடங்கு தான். அதை பல பேர் பேசியிருப்பாங்க. அந்த குப்பை கிடங்குனால எவ்வளவு பாதிப்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த காலங்கள்ல ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி அந்த சதுப்பு நிலத்துக்கு வரக்கூடிய பறவைகளோட எண்ணிக்கையும் இப்ப அந்த சதுப்பு நிலத்துக்கு வரக்கூடிய பறவைகளோட எண்ணிக்கையும் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ ஒரு 1000 பறவை வந்துச்சுன்னா இப்போ 4-5 பறவை வரது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த குப்பைகள் அங்க கொட்டி கொட்டி அதுல இருந்து வர ரசாயனங்களால அங்க நீர் மாசுவாயிடுச்சு, மண்ணு மாசுவாயிடுச்சு, அங்க இருக்க செடி கொடிகள் அதெல்லாம் மாசுவாயிடுச்சு. அங்க பெரிய மரம் ஒண்ணு இருந்தது, அதுவே அந்த ரசாயனங்களால கருகி போச்சு. நான் நினைச்சேன் ஏதோ நெருப்புனால்தான் எரிஞ்சிச்சு போல, அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா அங்க நடந்தது ஒரு எப்படி சொல்றது, ஒரு அந்த கழிவுனால மட்டுமே அந்த மரம் பட்டு போயிடுச்சு. ஸோ அங்க எவ்வளவு ஆபத்து இருக்குன்னா, நீங்க அந்த மரத்தை பார்த்தா தெரியும். நீங்க காமாட்சியில இருந்து துறைப்பாக்கம் ஒரு ரூட்ல போனல லெஃப்ட் சைட்ல அந்த மரம் இருக்கும். ஸோ அதை நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ரெண்டாவது, பறவைகள் ஏன் அங்க வர்றது இல்லை அப்படின்னா, மொத்தமா அங்க இருக்க உயிர் சூழலே இங்க இந்த ரசாயனங்கள் அழிச்சிருது. அந்த குப்பையில இருந்து வரக்கூடிய ரசாயனங்கள் அங்க மண்ணுல விஷத்தை கலந்துருது, நீர்ல விஷத்தை கலங்கும் போது அங்க மண்புழுக்கள் உருவாகாது, பூச்சிகள் வளராது. அப்போ அதை உண்ணக்கூடிய பறவைகள் அங்க வர்றது கம்மியாயிடும். அங்க இனப்பெருக்கம் பண்ணாது, அங்க உணவும் வராது, இனப்பெருக்கமும் பண்ணாது. சோ அங்க பறவைகள் வர்றது கம்மியாயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, மீன்களும் நீர் மாசுவானா அங்க மீன்களே வளராது, சரிங்களா? மீன்கள்ல உங்களுக்கு ஃபாரின் மீன்கள் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய டிபேட்டு. ஸோ அது நாங்கள் இன்னொரு காணொலியில் உங்களுக்கு பேசுறோம். ஃபாரின் மீன்கள் நிறைய அங்க இருக்கு. குறிப்பா கேட்ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மீன், சரிங்களா? உருவத்திலையும் பெருசா இருக்கும். அது நிறைய பேர் இப்போ சாப்பிட்டுனீங்க, தயவு செய்து சொல்றேன், சாப்பிடக்கூடிய மீன் கிடையாது. அதுவும் குறிப்பா அங்க இருந்து பிடிச்சி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க போயிட்டு ஃபுட் பாய்சனிங்ல போய் ஹாஸ்பிட்டல் தான் சேரணும். ஸோ அதை தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஏன்னா அது விஷம் கலந்த ஒரு உணவு சாப்பிட்றதுக்கு சமம், சரிங்களா? சோ அடுத்த விஷயம் என்னன்னா, இதனால மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க ரசாயனங்கள், அங்க இருந்து வர்ற கெட்ட வாடை. நீங்க அந்த சாலையில போனாலே தெரியும் எவ்வளவு நாத்தம் அடிக்குது, எவ்வளவு பூச்சிகள் கண்ணுல அடிக்கும். அவ்வளவு பூச்சிகள் அந்த அதாவது அந்த விச குப்பைன்னு தான் சொல்லணும். விச குப்பையில உட்கார்ந்துட்டு வர அந்த சின்ன சின்ன பூச்சிகள் உங்க கண்ணுல பட்டு உங்களுக்கு என்ன ஆகும் தெரியும், சரிங்களா? பூச்சிகள்னா கொசுக்கள், அப்புறம் ஈக்கள், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். சாக்காடுல ஈஸியா வாழும். அதுங்கெல்லாம் எப்படி கண்ணுல படுது, அதனால மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, அங்க இருக்க குடிநீரை தான் அதாவது அந்த நீர் தானே பூமிக்கு அடியில போகுது. சோ நீரை தேக்கி வைக்கிற பகுதிதான் சதுப்பு நிலம்ங்கிறது. இப்போ அந்த நீரை தான் பக்கத்துல இருக்க மக்களும் பயன்படுத்துறாங்க. சோ கிணத்து தண்ணி, போர் தண்ணி எல்லாம் அந்த தண்ணி தான் ஊத்தாகும். அப்போ அங்க இருக்கிற தண்ணி தான் மக்கள் பயன்படுத்துறாங்க. அதனால மக்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நில ஆக்கிரமிப்பு. சோ நில ஆக்கிரமிப்புனா அங்க மக்கள் மட்டும்தான் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான். நீங்க அங்க யாரெல்லாம் நில ஆக்கிரமிப்பு பண்றாங்க, அங்க எந்த இடத்துல மதில் சுவர்கள் எழுப்பப்படுது, அதெல்லாம் உங்களுக்கு சில காணொலிகள்ல உங்களுக்கு நான் காட்டுறேன். ரெண்டாவது, இந்த விஷயம் இப்ப கேஸும் போயிட்டு இருக்கு, சரிங்களா? ஏன்னா ஒரு சதுப்பு நிலங்கிறது உங்களுக்கே தெரியும், நீரை தேக்கி வைக்கக்கூடிய அவ்வளவு பெரிய பகுதியில இவங்க போய் ஆக்கிரமிப்பு பண்றாங்க. அதுவும் அங்க ஒரு பெரிய மதில் சுவர் போடுறாங்க சுத்தி. அதாவது சதுப்பு நிலத்துக்குள்ளே போய் மதில் சுவரை போட்டு அங்க பிளாட் போட்டு நிலங்களை விற்கிறாங்க. அங்கேயே மக்கள் வாங்கி அதுல வாழ்றாங்க. அங்கேயே மக்கள் வாங்கி அதுல வாழ்றாங்க. ஒருவேளை ஏதாவது வெள்ளமோ பெரிய பெரிய சுனாமியோ இதெல்லாம் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது பள்ளிக்கரணை தான். ஏன்னா அதான் சதுப்பு நில பகுதி. அங்க இருக்கிற பகுதி தான் ரொம்ப நீர் நிறைய சூழக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும். சோ பள்ளிக்கரணை அழியறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எதிர்காலங்கள எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சென்னையே அழிஞ்சிடும் அப்படிலாம் சொல்லிட்டு. சோ அதை நான் நம்பல, இருந்தாலும் அதையும் ஒரு கன்சர்னா எடுத்துக்கிட்டோம்ல. சோ அங்க ஆக்கிரமிப்புங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, சோ அந்த ஆக்கிரமிப்பு யாரால பண்ணப்படுது, அங்க ஆக்கிரமிப்பு பண்றதுனால யார் யாருக்கும் கமிஷன் போகுது,
இதெல்லாம் வந்து நீங்களா தேடி தெரிஞ்சுங்க. என்னால ஹிண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அதனால எனக்கு பாதிப்பு வர்றது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நானும் அந்த பகுதியை சார்ந்தவன் தான். சரிங்களா? அப்போ அதனால எனக்கு பாதிப்பு வர்றதுனால நீங்க தேடி தெரிஞ்சுங்க. யார் யாரெல்லாம் அதுக்கு வந்து ஆளாகிறாங்க, குப்பை கிடங்க எதுக்கு வந்து சரியா சீர்படுத்த மாட்டாங்க, அது எதுக்கு பெரிதாக்கிக்கிட்டே போறாங்க, ஏன் சரியா அதை வந்து மக்க வைக்க மாட்டாங்களா, பிளாஸ்டிக் குப்பையில தனியா எடுக்க முடியாதா, ஏன் சென்னைக்கு அவுட்டர்ல போயிட்டு அவங்களால குப்பை கிடங்கு வைக்க முடியாதா, சென்னைக்கு உள்ள குறிப்பா சதுப்பு நிலத்தான் வந்து அவங்களால வைக்க முடியுமா, சதுப்பு நிலத்துல தான் போய் ஆக்கிரமிப்பு பண்ணுவீங்களா, ஏரி குளம் இதில் தான் போய் ஆக்கிரமிப்பு பண்ணுவீங்களா, இது போல கேள்விகள்லாம் வந்து நீங்க தான் கேட்கணும். அதுக்கப்புறம் குறிப்பா நம்மளுடைய அரசாங்கம் பண்ற ஒரு மிகப்பெரிய ஃபிளா என்னன்னா, விவசாய நிலங்களும் சதுப்பு நிலங்களும் ஏரி குளம் இது போல பகுதிகள்ல மட்டுமே அவங்க வந்து இந்த வீடுகளை கட்டுறது, ஆக்கிரமிப்பு பண்றது. இதுல வந்து மக்கள் தான் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, பாதி அளவு மக்கள் தான் பண்றாங்க. ஆனா அந்த மக்கள் பண்றதை தடுக்க மாட்டாங்களே. அவங்களுக்கு யாரு வந்து கரண்ட் வசதி போட்டு கொடுக்கறது, யார் ரோடு வசதி போட்டு கொடுக்கறது, யார் வந்து எலக்ட்ரிக் பில்லு, யார் வந்து யார் வந்து நீர் வரத்தை உருவாக்குறது, கழிவு நீர் கால்வாய்களை யார் அமைக்கிறது, இதெல்லாம் யார் அமைக்கிறது? அரசாங்கங்களோட அதிகாரிகள் தான் அமைக்கிறாங்க. அப்ப தடுக்காம அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இது ஆக்கிரமிப்புன்னு அழிக்கிறாங்க, அங்க இருக்க வீடுகளை இடிக்கிறாங்க. சோ இது எந்த அளவு சரி தவறுன்னு நீங்க தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்கணும். மக்களாகி நீங்க தான் கேள்வி கேட்கணும். சரிங்களா? எல்லாரும் இது போல பல கேள்விகளை கேட்டு நம்முடைய இயற்கை வளங்களையும் நம்மளுடைய முக்கியமான நீர் ஆதாரங்களா இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களும் ஏரிகளும் குளங்களையும் நீங்க தான் காப்பாற்றணும். இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் நாசமா போகிறதுல தடுக்க அங்க இருக்க குப்பை கிடங்க நீக்கணும். அங்க இருக்க ஆக்கிரமிப்புகள் யாரு பண்ணாலும் சரி அதை அகற்றணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள் இந்த அரசாங்கத்துக்கிட்ட. இதே போல பல சமுதாய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய ரூட் ஆஃப் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.